அம்மா, நீங்க ரோட்ல நடந்து வர ஒரு ஆளை காணோமா? நீ வேலை பாக்குறதே இல்லைம்மா, என் செல்ல போலாமா? போலாம்ப்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டு. எல்லாரும் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கிறதுனால ரோடு ஃபுல்லாக அமைதியாக தான் இருக்கு. நீங்களும் ஓட்டு போட போயிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சு போவாங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி உங்கள் மனசாட்சி கட்டுப்பட்டு ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக்கீங்க. ஓட்டு போடுறதுல சொல்கிறேன் நான். கட்சின்னு சொல்லலை, நம்மளுக்கு ஒரு விஷயம் வசதியாக எது சரின்னு தோணுதோ, நம்ம மனசாட்சி எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சிருங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட டீம், என்னுடைய டீமா நிறைய பேரை நான் வளர்த்துட்டு இருக்கேன். நாங்கள் எங்களோட வேலையை அதுக்கு தகுந்த மாதிரி நான் பிளான் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா, நீங்கள் நிறைய எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பசங்க இந்த மாதிரிலாம் கேட்பீங்க. என்னுடைய வளர்ப்புல மூத்த பிள்ளையான ஹசனுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். என்னோட இந்த சேவையில அதிக பேருக்கு சாப்பாடு கொண்டு போய் விநியோகிச்சது இவன் தான். சாரி, நான் இவன் சொல்லியே பழகிட்டேன், நம்மளோட பிள்ளைய நினைச்சு. அதனால தம்பிக்கு இன்னைக்கு பிறந்த நாளுங்க. எல்லாரும் மனசார பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்லிருங்க. அடுத்து இதே மாதிரி நிறைய பிள்ளைங்க நம்மகிட்ட இருக்காங்க. ஒரு நேரத்துல நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன்.